ஹாய் 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 ஹாய். ஸோ எல்லோரும் சித்ரா அம்மான்னு சொன்னது எல்லோரும் கொண்டளிக்கிறீங்க. அவங்க வயசுக்கு மரியாதை கொடுத்தப்போ நான் தான் சொன்னல, என்னோட சின்னவங்களாக இருந்தாலும் பெரியவங்களாக இருந்தாலும் நான் வயசுக்கு மரியாதை கொடுக்குறேன், பேசி பழகும். எனக்கு அவ்வளோ சீக்கிரம் எல்லோரும் நீ வான்னு எனக்கு கூப்பிட வராது. கூப்பிட்டாலும் திரும்ப என்ன பண்ண நீங்கள் வாங்க போகணும்னு கூப்பிடுவேன். அதனால தான் அவங்கள சித்ரா அம்மான்னு கூப்பிட்டேன். உடனே அவங்க எங்கள் அம்மா அந்த கேடி பிறம்போக்கெல்லாம் என் அம்மாவாக இருக்க முடியாது. என் அம்மாவாக இருக்கிறதுக்கு ஒரு தகுதி வேணும், புரியுதுங்களா? அப்புறம் நியூஸ் பார்த்தேன். எனக்கு நேற்று செல்லை சார்ஜ் இல்லாமல், என் செல்லே ஒரு 2ஆம் கட்ட செல்லு, புரியுதுங்களா? செல்லை சார்ஜ் சுத்தமாக இல்லை எனக்கு. அப்புறம் நைட்டு என் வீட்டுக்கார் சார்ஜ் வாங்கிட்டு 1 மணிக்கு தான் வந்தார் வேலை முடியும். சார்ஜ் வாங்கி காலைல தான் போட்டு ஆன் பண்ணேன். நியூஸ் பார்த்தேன். நியாயம் வென்றதுன்னா சொல்ல முடியும். எல்லாரும் ஆசைப்பட்ட மாதிரி நானும் ஆசைப்பட்ட மாதிரி நியாயம் வென்றது. ஒரு எப்படி இப்போ ஒரு பச்சை குழந்தைங்கள வச்சு ஒரு பாலை இவ்வளோ நாள் அவள் பண்ணியிருக்கா. ஐயோ, இது இத்தனை நாள் இது தெரியாமல் இருந்திருக்கு பாருங்களேன். உண்மையிலே அந்த சித்ரா, சரி அவங்க அம்மான்னு கூப்பிடுவானா, சித்ரா இந்த விஷயத்தான். சித்ராவும் இதுக்கு உடந்தான். இப்போ தான் எனக்கு அரெஸ்ட் பண்ணும் போது தான் எனக்கு விஷயமே புரியுது. இருந்தாலும் சித்ரா ஒரு விஷயத்தில் பாராட்டுறோம். சித்ரா இந்த விஷயத்தை வெளியில் கொண்டு வரலன்னா இவ்வளோ நாள் இவள் பண்ணது நமக்கு தெரியாமலே போயிருந்துருக்கும். ஸோ இன்றைக்கி அந்த பிள்ளைங்களுக்கு ஒரு விடுதலை கிடச்சிருக்கு. அப்புறம் நான் என்ன சொல்கிறேன்னா, இன்னும் நிறைய ஊரில் வெளிநாட்டு பிள்ளைங்க, தமிழ்நாட்டு பிள்ளைங்க சொல்ல முடியாத அளவுக்கு வீட்டில் அடைச்சி வச்சு நிறைய இனிமேல் சம்பவம் நடக்குது. பாலியல் சம்பவம் அவங்களையும் போலீஸ்காரங்க மீட்கணும். நிறைய விஷயம் வெளியில் வராமல் நடந்துகிட்ருக்கு. ஸோ அந்த பிள்ளைங்களுக்கும் இந்த மாதிரி விடுதலை கிடைக்கணும். நிறைய ஊரில் நிறைய ஸ்டேட்டில் வெளிமானத்தை பெண்கள் தான் அதிகமாக. நான் ஆண்கள் கேள்விப்பட்டதில் இதுதான் ஃபஸ்ட்டு. திவ்யா விஷயத்தில் நிறைய நடக்குது. பாலினம் அப்படிங்கிற ஒரு குற்றம், அதை நிறைய மக்கள் வெளிக்கொண்டு வரணும். நிறைய பிள்ளைங்க விடுதலை ஆகி போகணும். அப்படி இந்த ஃபீல்டை விட்டு வெளியில் போகணும்னு நினச்சாலும் அவங்க மிரட்டுறாங்க. நான் உன்னை கொண்டுடுவேன், என் வீட்டில் சொல்லிவிட அப்படி சொல்லி மிரட்டி வேறு வழியிலன்ட்டு இந்த பிள்ளைங்க, ஒரு சில பிள்ளைங்க இந்த இதில் இருக்குங்க. அதுக்கு அவங்களுக்கும் விடுதலை கிடைக்கணும். போலீஸ்காரங்க இதை கொண்டு வரணும் வெளியில். அவங்களுக்கும் ஒரு நியாயம் வாங்கி கொடுக்கணும். இந்தமாரி நியாயங்களுக்கு தக்க தண்டனை கிடைக்கணும். அதுதான் நான் வேண்டுறேன். அப்புறம் திவ்யாவுக்கு ஜெயிலு, அவள் வெளியிலே வரக்கூடாது. நான் கேட்குறது என்னன்னா, அப்பாவியாக இருந்துக்கிட்டு அவள் ஏதோ யூடியூப்பில் தான் சம்பாதிக்கிறான்னு பார்த்தா, அடுத்தவங்க புருஷனை ஏமாற்றி சம்பாதிக்கிறான்னு பார்த்தா, இந்த வேலையை அவன் பண்ணியிருக்கா பாருங்களா. எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. இதெல்லாம் ஆதாரம் இல்லாமல் எதுவுமே நம்பக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்களே. ஆதாரம் இன்றைக்கி போலீஸ்காரங்க முதல் நாள் நைட்டு போட்டால் அடுத்த நாள் அவள் அரெஸ்ட் ஆகிட்டா. ஸோ போலீஸ்காரங்களுக்கு உண்மையிலேயே நம்ம தலை வணங்கணும். உண்மையை வெளில கொண்டு வந்துட்டாங்க. உண்மையிலேயே அவள் பண்ணியிருக்கா. அப்புறம் கார்த்திக், அப்புறம் யார் பாரு ஆனந்து. அப்போ நான் நியூஸில் தான் பார்க்குறேன் அவன். அப்புறம் சித்ரா, கேடி நம்பர் 1ஆம் நம்பர் பொறுக்கி நாயே, இல்லை நீயும் ஒரு ஆளா, நீலாம் வெளியிலே வரக்கூடாது ஆயி. அப்புறம் அடுத்தவங்க விஷயம் கூட வளர்ச்சி போட்டுக்கிறது, தாலி கட்டிக்கிறது. அவளே பேட்டி கொடுக்குறா பாரு, திமுரு எடுத்த முண்டை. கார்த்தி, அவன் பேர் உண்மையிலே கார்த்திரானா எனக்கு தெரியல. நியூஸ்லேயும் கார்த்தின்னா சொல்கிறாங்க. அவன் பொண்டாட்டியே எனக்கு அவன் புருஷனை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா அப்படின்னு பேட்டி கொடுக்குறா. இதெல்லாம் செருப்பை கட்டி அடிக்கணும், தொடப்பங்கட்ட எச்ச மூதேவி. நீலாம் வெளியிலே உண்மையிலே வரக்கூடாது. அப்புறம் திவ்யாவுக்கு ஏதோ ஒரு நோய் இருக்குது அப்படின்னு அரசல் புரசல் தகவல் வருது. எனக்கு தெரிஞ்சு அவனுக்கு இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அப்பிலேருந்து அவள் செக்ஸு காம வெறி பிடிச்ச நாயாக தான் இருக்கா. அப்படிங்கும்போது அவளுக்கு இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ போலீஸ் அதிகாரிங்க கண்டிப்பாக மெடிக்கல் டெஸ்ட்லாம் எடுத்திருப்பாங்க. எடுத்துனா கோர்ட்டில் போய் நிப்பாட்டணும். மெடிக்கல் டெஸ்ட்டு கண்டிப்பாக எடுத்திருப்பாங்க. ஸோ என்னன்னு எனக்கு தெரியல. அது எனக்கு தெரிஞ்சு 100% அவளுக்கு ஹெச்ஐவி இருக்க வாய்ப்பு இருக்குன்னு எனக்கு தோணுது. அப்படி இருந்துச்சுன்னா அவள் கூட பழகின எல்லாரும் கொஞ்சம் போய் செக் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் நான் சொல்ல முடியும். அவளை தனிமைப்படுத்துங்க. இல்லைனா சந்தோஷம், இருந்துச்சுன்னா அதிகாரிகள் நீங்கள் தான் நடவடிக்கை எடுக்கணும். அப்புறம் என்ன சொல்கிறது, அப்புறம் இன்னொரு விஷயம் பிடிச்சிருக்காங்க. இன்றைக்கி தான் அவள் செல்லெல்லாம் ஆராய்ஞ்சு பார்க்கணும். அவள் சித்ரா சொன்ன மாதிரி நிறைய வீடியோ இருந்துச்சா, 200 வீடியோ அப்படின்னு சொல்கிறாங்க. 200 வீடியோ இருந்துச்சா இல்லை பொய் சொல்கிறாங்களான்னு இப்போது ஆராய்ஞ்சு பார்த்தாரான்னு தெரியும். அந்த விஷயம் தயவு செஞ்சு வெளியில் கொண்டு ப்ரெஸ்ஸுக்கு காவல்துறை கொடுக்கணுன்னு தான் நான் வேண்டிக்கிறேன். ஏன்னா 200 வீடியோ அப்படின்னு சொல்லி நிறைய பேர் மாட்டியிருக்காங்க. நானும் அதை நம்புகிறேன். இப்போதைக்கு நம்ப வேண்டியதுதான். ஒரு நியாயம்தான் வென்று கொண்டிருக்கிறது அப்படின்னு தான் சொல்ல முடியும். இன்னும் இந்த வீடியோ விஷயம் என்னன்னு தெரியல. கண்டிப்பாக போலீஸ் அதெல்லாம் பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இருக்கா இல்லைன்னா அதை பற்றி இன்னும் நியூஸ் வெளியில் வரல.
அந்த வீடியோ இருக்கா இல்லையான்னு வெளியில் வரட்டும், அந்த ரிசல்ட் வரட்டும். வந்ததுக்கப்புறம் நான் பதில் வீடியோ கண்டிப்பாக போடுவேன். அவ கூட பழகினவங்க யார் யார், சாப்பிட்டவங்க, நல்ல கை செம்பு தூக்குனவங்க யார் யார், இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் போய் செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கெல்லாம் இருக்கா இல்லையா என்னன்னு. ஸோ ஏன்னா இது நான் சொல்லலை, அவள் கூடவே அப்படியே ஒட்டி ஒராசி அவள் தட்டிலே ஒன்றா உட்காந்து சாப்பிட்டு அவளுக்கு பின்னாடி கழுவத்துக்கு சொம்பு தூக்குன ஜெயந்தாரா சிவகாசின்னு நினைக்கிறேன், அவங்க தான் பேட்டி கொடுத்துருக்காங்க. அவங்க கூடவே இருந்தாங்க கடைசி ஜெயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி அவள் கூட ஒட்டி உறவானது அவள் தான். ஸோ அவங்க பேட்டி கொடுத்தனால தான் நான் சொல்கிறேன். ஏன்னா அவங்க ஹாஸ்பிட்டல் போகும்போது அவளே கேட்டிருக்காளே எனக்கு இந்த நோய் இருக்கா இல்லையா செக் பண்ணி பாருங்க, நர்ஸுக்கிட்டே கேட்டிருக்கா. அதனால இவளுக்கு இருக்க வாய்ப்பு இருக்குன்னு தான் எனக்கு தோணுது. இல்லைன்னா சந்தோஷம், இருக்குன்னா கொஞ்சம் எல்லாம் போய் செக் பண்ணிக்கோங்க அவங்க கூட உட்காந்து ஒட்டி உறவாண்டவங்க. வேறு என்ன சொல்கிறது, அப்புறம் என்ன சொல்கிறேன்னு தெரியல. வீடியோ வரட்டும், அடுத்து இந்த 200 வீடியோன்னு சொன்னாலும் அந்த 200 வீடியோ வரட்டும், வந்ததுக்கப்புறம் நம்ம பேசலாம், ஓகேவா? அதுக்கு முன்னாடி நம்ம பேசக்கூடாது. அப்புறம் ஒரு பிரதர் கேட்டிருந்தீங்க, ஒரே ஒரு நைட்டு தான் இருக்கா, என்ன பண்ணுறதுப்பா, எனக்கு வழி இல்லை, அதனால் என்கிட்ட இருக்க நைட்டியை வச்சுன்னா நான் வீடியோ பண்ண முடியும். நான் ஒன்றும் லிப்ஸ்டிக் போட்டுக்கிட்டு கலர் சாரீ மாதிரி கலர் எனக்கு வழி இல்லை, என்கிட்ட காசு இல்லை, அதனால் நான் எதுவுமே பண்ணலை, புரியுதுங்களா? இருக்கிறவங்க பண்ணுவாங்க, இல்லாதவங்க இருக்கிறத வச்சு தான் போடுவாங்க. அதனால ரொம்ப நக்கலாலாம் பேசாதீங்க. ரொம்ப வலிக்குதுன்னா நீங்கள் காசு அனுப்பிடுங்க, நான் வேறு நைட்டி எடுத்து அளவு பிடிச்சி கரெக்டாக போட்டு வீடியோ போடுறேன், ஓகேவா? ரொம்ப நக்கலாலாம் பேசாதீங்க என்ன.